கேபிஒய் பாலா இந்த பேரை கேட்டாலே நம்மள பல பேருக்கு ஞாபகம் வர்றது அவரோட காமெடியும் சமூக சேவையும் தான். ஆனா கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா அவரை சுத்தி ஒரே சர்ச்சைகள் தான். கடுமையான குற்றச்சாட்டுகள் வரிசையா வருது. உண்மையிலே என்னதான் நடக்குது? வாங்க இந்த முழு விஷயத்தையும் நாம ஆழமா அலசி பார்க்கலாம். சரி, இந்த முழு பிரச்சனையும் நாம ஒரு 5 முக்கியமான பகுதியா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல பாலா மேல என்னென்ன குற்றச்சாட்டுகள் இருக்கு, ரெண்டாவதா அவரோட சேரிட்டி வேலைகள் பத்தின புகார்கள் என்னென்ன, மூணாவதா இதுக்கெல்லாம் பாலா என்ன பதில் சொல்லியிருக்கார், அப்புறம் அவரோட சட்ட மற்றும் தனிப்பட்ட பிரச்சனைகள், கடைசியா இதுல எது உண்மை எது இன்னும் சரிபார்க்கப்படலைன்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் எல்லாராலும் பாராட்டப்படுற ஒரு சமூக சேவகர், இன்னொரு பக்கம் அவரை நோக்கி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள். இந்த இரண்டுக்கும் நடுவுல உண்மையிலேயே என்னதான் நடந்துட்டு இருக்கு? இந்த புயலோட மையம் எங்க இருக்குன்னு தான் நாம இப்ப பார்க்க ஆரம்பிக்க போறோம். சரி, முதல்ல கேபிஒய் பாலாங்கிற இந்த நபர் எப்படி இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்தார், டிவியில கிடைச்ச புகழ வச்சு அவர் எப்படி சமூக சேவைக்குள்ள நுழைஞ்சார், அதுவே எப்படி இன்னைக்கு இவ்வளவு பெரிய சர்ச்சைகளுக்கு காரணமா அமைஞ்சதுன்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கலாம். இதுதான் முழு பிரச்சனைக்குமே ஆணிவேர். ஒரு பக்கம் ஏகப்பட்ட சமூக சேவை பணிகளுக்காக பாராட்டப்பட்ட ஒரு முகம், ஆனா இன்னைக்கு பல தனித்தனி சர்ச்சைகளோட மையமா அவர் இருக்கார். இந்த ரெண்டு முகத்துல எது உண்மை? இந்த கேள்விதான் நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கு இல்லையா? ஓகே, பாலாவோட பொது பிம்பத்தை பத்தி பார்த்தோம். இப்போ அடுத்த கட்டத்துக்கு போவோம். அதாவது அவரோட சேரிட்டி வேலைகள் மேல என்னென்ன குறிப்பான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது, அதை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பத்திரிகையாளர் உமாபதி மாதிரியான சிலர் இந்த குற்றச்சாட்டுகளை பொதுவெளியில ரொம்பவே தீவிரமா முன்வச்சாங்க. என்னென்ன சொல்றாங்கன்னா, பாலாவோட இந்த சேவையெல்லாம் வெறும் பப்ளிசிட்டிக்காகத்தான், நிஜமில்லைன்னு சொல்றாங்க. இதுக்கு வர்ற பணம் எல்லாம் கணக்குல காட்டப்படல, வெளிநாட்டுல இருந்து கூட பணம் வருதுன்னு வதந்திகள் பரவுது. இதுல ரொம்ப முக்கியமா பேசப்பட்டது என்னன்னா, அவர் நன்கொடையா கொடுத்த ஒரு ஆம்புலன்ஸோட நம்பர் பிளேட்ல எழுத்து பிழை இருந்ததாம். இதுவே அவரோட அலட்சியத்தை காட்டுதுன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சாங்க. சோ இத்தனை குற்றச்சாட்டுகளுக்கும் மையமா இருக்கிற கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். இதற்கெல்லாம் பணம் தர்றாங்க. இவ்வளவு பெரிய அளவுல சாரிட்டி பண்ற பணம் எங்க இருந்து வருது? அந்த பண வரவுல ஒரு வெளிப்படைத்தன்மை வேணும். இதுதான் விமர்சகர்களோட முக்கியமான பாயிண்ட். சரி, குற்றச்சாட்டுகளை எல்லாம் கேட்டாச்சு. இப்போ நாணயத்தோட இன்னொரு பக்கத்தை பார்க்க வேண்டிய நேரம். இந்த எல்லா புகார்களுக்கும் கேபிஒய் பாலா தரப்புல இருந்து என்ன பதில் வந்திருக்கு, அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம். இங்கதான் பாருங்க, ரெண்டு தரப்பும் நேருக்கு நேரா மோதுது. ஒரு பக்கம் நீங்க பண்ற சாரிட்டிக்கே வேற யாரோ தான் ஃபண்ட் பண்றாங்கன்னு குற்றச்சாட்டு. ஆனா பாலா என்ன சொல்றாருன்னா, இல்ல இது எல்லாமே நான் நடிக்கிறது, நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குறது, விளம்பரங்கள்ல வர்றதுன்னு என்னோட சொந்த சம்பாத்தியத்துல இருந்து தான் பண்றேன்னு ரொம்ப உறுதியா சொல்றாரு. அந்த ஆம்புலன்ஸ் நம்பர் பிளேட் விஷயத்தை எடுத்துக்கிட்டா பாலா தரப்பு வாதம் ரொம்ப சிம்பிள். அவங்க சொல்றது என்னன்னா, நன்கொடை கொடுத்தது உண்மைதான், அந்த நம்பர் பிளேட்ல இருந்தது ஒரு சின்ன டைப்பிங் மிஸ்டேக். ஆனா விமர்சகர்கள் அதை ஊதி பெருசாக்கிட்டாங்க அப்படிங்கறதுதான். அதாவது சின்ன விஷயங்களை பெருசா காட்டுறாங்கன்னு அவர் சொல்றாரு. வெறும் விளக்கங்கள் மட்டும் இல்லாம இந்த சர்ச்சைகள் தனிப்பட்ட முறையில அவர் எவ்வளவு பாதிக்குதுன்னும் பாலா பேசியிருக்காரு. இந்த வெறுப்பு பிரச்சாரமும் தப்பான தகவல்களும் தன்னையும் தன் குடும்பத்தையும் ரொம்பவே காயப்படுத்துதுன்னு அவரோட வீடியோக்கள்ல ரொம்பவே உணர்ச்சிபூர்வமா சொல்லியிருக்காரு. பாருங்க, இந்த சர்ச்சை வெறும் சாரிட்டி வேலைகளோட நிக்கல. இந்த விவகாரம் பெருசானதால அவரோட மத்த தனிப்பட்ட விஷயங்கள், சட்ட ரீதியான பிரச்சனைகள்னு எல்லாமே இப்ப வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இப்போ ரெண்டு முக்கியமான பிரச்சனைகளை பார்க்கலாம். ஒன்னு, அவர் நடிச்ச காந்தி கண்ணாடி படம் பிரதமர் மோடியா அவமதிச்சிட்டாங்கன்னு சொல்லி சிவசேனா அமைப்பு ஒரு சட்ட ரீதியான புகாரை கொடுத்திருக்காங்க. இன்னொன்னு, அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. அவரோட முன்னாள் பார்ட்னர் டாக்டர் எலிசபெத் உதயன் அவர் மேல சில குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க. இந்த ரெண்டு விஷயத்தையுமே பாலா சட்ட ரீதியா சந்திச்சிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கார். சரி, குற்றச்சாட்டுகளையும் பார்த்தோம், அதுக்கு வந்த பதில்களையும் பார்த்தோம். ஆனா இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. இதுல எது நிரூபிக்கப்பட்ட உண்மை, எது வெறும் வதந்தி, ஒரு புகைமூட்டம், எந்தெந்த விஷயங்கள்ல இன்னும் நமக்கு தெளிவு கிடைக்கலன்னு இப்ப பார்க்கலாம். இவ்ளோ விஷயங்களை பார்த்த பிறகு நம்ம எல்லாருக்கும் மனசுல வர்றது ஒரே கேள்விதான். அப்போ உண்மை எங்கதான் இருக்கு? ரெண்டு பக்கமும் சொல்றது கேட்கும்போது உண்மையை நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு முழுமையான பார்வைக்கு நமக்கு இன்னும் சில முக்கியமான விஷயங்கள்ல தெளிவு வேணும். உதாரணத்துக்கு, அவரோட சேரிட்டிக்கான நிதி ஆதாரம் பத்தின எந்த ஒரு பொதுவான நிதி அறிக்கையும் இல்ல. அந்த காந்தி கண்ணாடி படத்துக்கு எதிரான சட்ட வழக்கின் நிலைமை என்னாச்சுன்னு தெரியல. அவரோட முன்னாள் பார்ட்னர் சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஒரு சுயாதீனமான ஆதாரமோ சட்ட ஆவணங்களும் பொதுவில் இல்ல. இதனால இந்த ஆம்புலன்ஸ் சர்ச்சை மாதிரி விஷயங்கள்லாம் மக்கள் மத்தியில என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சுங்கிறதும் இன்னும் ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு.
கடைசியா கேபிஒய் பாலாவோட இந்த முழு பிரச்சனையும் நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை வைக்குது. இந்த சோஷியல் மீடியா காலத்துல எல்லாத்துக்கும் உடனடியா ஒரு தீர்ப்பு சொல்லிடுறோம். இந்த மாதிரி ஒரு சூழல்ல ஒருத்தரோட பொது சேவையையும் அவங்கள பத்தி உருவாக்கப்படுற பொது பிம்பத்தையும் நாம எப்படி பிரிச்சு பார்க்க போறோம்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?